ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, எஸ்எஸ்சி சிபிஓ 2024 இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் 1 மொத்த அனலைசிஸையும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ரீசனிங் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் டயக்ராம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிளட் ரிலேஷனில் 4 கேள்வி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சீரீஸில் ஒரு 8 கேள்வி. மேக்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் வரும் தெரியுமா, அதில் ஒரு 4 கேள்வி. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ரவுண்டு போட்டுச்சுருந்தேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு கோடிங் டீகோடிங் இதில் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் டெஸ்ட்டில் 2 கேள்வி. சிலாகிசமில் ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிமிலர் செட் டாப்பிக்லேருந்து ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ஷனரி ஆர்டர், மிரர் இமேஜு, அப்புறம் ரிப்பீட்டட் சீரீஸ்லேருந்து கேள்வி வந்திருக்கு. ரிப்பீட்டட் சீரீஸ் இதிலேருந்து கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? பேப்பர் கட்டிங்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இதையெல்லாம் தான் வந்து சிபிஓவில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஓகேவா? கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது ஜிஎஸ்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் இது எல்லாமே ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எக்ஸாமு அப்படின்லாம் எதுவுமே வந்து யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அப்படியே என்ன பண்ணலாம், நார்மலாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று லாஜிக் தெரியல, ரீசனிங்கில் லாஜிக் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஜிக்கை வந்து யோசிங்க. ஏன்னா அப்படியே தெரியலன்ட்டு 1-2 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கொஷினுக்கான அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். கரெக்டாக? அரித்மெட்டிக்கு அட்வான்ஸ். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, அப்புறம் வந்து 2D, அல்ஜீப்ராவில் 2D, மென்சுரேஷனில் 2D, அப்புறம் வந்து 3D. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், இதுலேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அல்ஜீப்ராவில் 4 கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் 2 கேள்வி, ஜியாமெட்ரியில் 2 கேள்வி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரீசனிங், மேக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. சரியா? அதே மாதிரி நம்பர் சிஸ்டம்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 8லேருந்து 9 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷியோலேருந்து பார்த்திங்கன்னா 3 கேள்வி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதிலேருந்து ஒரு 2லேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா சக்ஸஸிவ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 கேள்வி. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு 3 கேள்வி. ஓகேவா? எலெக்ஷன் சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைஸு, கன்சப்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்திருக்கு. ப்ரைஸு, எக்ஸ்பெண்டிச்சர், கன்சப்ஷன் இதையெல்லாம் ரிலேட்டடாக கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடாக 2 கேள்வி வந்திருக்கு. என்னென்னா ஆல்டர்னேட் டேஸ், இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஆல்டர்னேட் டேஸுன்றது அதிகமாக கேட்டுட்ருக்கா. ஆனால் இந்த ஆல்டர்னேட் டேஸும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான சம் தான். 2023 சிஜிஎலுக்கான எல்லா செட்டு பேப்பருமே வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்டர்னேட்டுன்றது எவ்வளோ ஈஸின்றது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, ஜிஎஸ் கேள்விகள்லாம் போயிடலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம்.
ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஜென்ரல் அவேர்னஸ். எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் மொதல் கேள்வி, வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா. ஓகேவா, வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்திருப்பார். எப்போ? 1498 வந்திருப்பார். அவர் எந்த ஊருக்காரரு, அதாவது எந்த நாட்டுக்காரன்னு கேட்டிருக்காங்க. என்னது? போர்ச்சுகலை சேர்ந்தவர் தான். என்னது? வாஸ்கோ ட காமா. யாருன்னா வாஸ்கோ ட காமா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியரை பற்றி கேட்டிருக்காங்க. சரியா, பயோஸ்பியர், அதாவது இந்த 4 ஆப்ஷனில் எது ஆந்திராவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பயோஸ்பியர்னா சேஷாச்சலம் ஹில்ஸ். சரியா, சேஷாச்சலம் ஹில்ஸ் பயோஸ்பியர். நெக்ஸ்ட் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் காட்ஸோட ஆவரேஜ் ஹைட் என்ன? ஈஸ்டர்ன் காட்ஸோட ஆவரேஜ் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆவரேஜ் ஹைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ? 600 மீட்டர். ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து நம்ம ஹையஸ்ட்டு பீக் எதுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஓகேவா, ஜாயின் ஆகிற இடம் நீலகிரி. நான் வேணால் இந்த வீடியோவோட கடைசியில் எல்லாத்தோட பதிலையும் சொல்கிறேன். நீங்கள் முன்னாடியே வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சொல்லிவிடுங்க. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து. ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு பேரலாக எந்தெந்த நதிகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. எதுனா மகாநதி, அதுக்கப்புறம் வந்து வைகை. ஓகேவா, ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு பேரலாக ரெண்டு நதிகள் போயிட்டுருக்குன்னா மகாநதியும் வைகையும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா லோவஸ்ட்டு லிட்ரஸி ரேட். எத்தனாவது கொஷின்? 4வது கொஷின். லோவஸ்ட்டு லிட்ரஸி ரேட் எந்த ஸ்டேட்டோடது, எந்த ஸ்டேட்லேயும் இருக்காங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. 2011 சென்செக்ஸ் பிரகாரம். சரியா, லோவஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு ஸ்டேட்னு எடுத்திங்கன்னா என்ன வரும்? பீகார் வரும். கரெக்டாக. அதே மாதிரி லோவஸ்ட்டு யூனியன் டெரிட்டரின்னு எடுத்திங்கன்னா என்ன வரும்? தாத்ரா நாகர் வருமா? தாத்ரா நாகர் அது வருமா? நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டு லிட்ரஸி ரேட் எதில் இருக்குது? கேரளா. அதே மாதிரி ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் யூனியன் டெரிட்டரி எது? லக்ஷத்வீப். ஓகேவா, சரி, ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூபன் ஹசாரிகா. 5 பூபன் ஹசாரிகா. இவருக்கு எந்த வருஷம் பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2019 பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2019 யாருக்கு கொடுத்துருப்பாங்க? இன்னும் ஒரு ஆள், நானாஜி தேஷ்முக். சரியா, அதே மாதிரி இந்த பாரத் ரத்னா அவார்டு முதல்ல கொடுத்தது எந்த வருஷன்னு பார்த்தீங்கன்னா 1954 கொடுத்துருப்பாங்க. முதல்ல வாங்கினது யார்? ராஜகோபாலாச்சாரி வாங்கியிருப்பார். கரெக்டாக? ஓகே, ராஜகோபாலாச்சாரி, சர் சி வி ராமன், ராதாகிருஷ்ணன், ஒரு 4 பேர் வாங்கியிருப்பாங்க. எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. சரியா, நானாஜி தேஷ்முக்கா 2024க்கான பாரத் ரத்னா விருது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? யார்? கபூரி சம் ஏதோ வரும், அது ஞாபகம் இல்லை. கபூரி, அதுக்கப்புறம் அத்வானி, அப்புறம் வேறு யாருக்கு? சுவாமிநாதன், எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்து யாருக்கா இருக்கும்? சுவாமிநாதன்,
தெரிஞ்ச பேருங்களா தான். நரசிம்ம ராவோ, அதுக்கப்புறம் வந்து சரண் சிங். மறந்து போயிடுப்பா. சரண் சிங். இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சே ஆகணும் போலியே. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைடுன்ற புக்கு. இந்த கைடு அப்படின்ற இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆர்கே நாராயணன். இந்த கைடுன்ற புக்கை எழுதியிருப்பார். இவர் வேறு என்னென்னலாம் புக்கு எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன புக் எழுதியிருப்பார்? ஒயிட் டைகர் வந்து அரவிந்த் அடிகா எழுதினது. சரி, ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுதே. இங்கிலீஷ் டீச்சர் சொல்லும் போதே ஒரு டைப்பாக வரும் பாருங்கள். இங்கிலீஷ் டீச்சர், டார்க் ரூம் ஃபஸ்ட்டில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். டார்க் ரூம், இங்கிலீஷ் டீச்சர், வெயிட்டிங் ஃபார் காந்தி, அதுக்கப்புறம் என்னது, மால்குடி. இது எல்லாமே எழுதுனது யார்? ஆர்கே நாராயணன் தான் எழுதியிருப்பார். சரியா? இது ஈஸியாக தான் இருக்கும் இந்த புக்குங்கெலாம் படிக்க, அதனால் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவோட எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வியா? 6வது கேள்வி தான் போயிருக்கேன்னா. லோக்கோமோட்ரி ஆர்கன் ஆர்கன் ஆஃப் பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? லோக்கோமோட்ரி ஆர்கன் எது? ஃப்ளஜெல்லான்றது ப்ளூரலு, ஃப்ளஜெல்லம்னு போட்டுக்கலாம். இதுவே பேரமோஷியமோட லோக்கோமோட்ரி ஆர்கன்னு கேட்டால் என்ன எழுதணும்? சீலியான்னு எழுதணும். சரியா? பேரமோஷியம் ஒரு ப்ரோகாரியோட்டில் பாக்டீரியா தான் ப்ரோகாரியோட், இது புரோட்டோசோவா. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் லிங்கேஜ், பேங்க் லிங்கேஜ். இந்த ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 1993 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது யார் பண்ணியிருப்பானா? நபாரத், NABARD. நபாரத் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆசாத் அலி கான் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரிலேட் ஆனவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா ருத்ர வீணாக்கு ரிலேட் ஆனவர் தான் இந்த ஆசாத் அலி கான். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஹிந்து கேலண்டர் தீபாவளின்றது எந்த மாதம்னு கேட்டிருக்காங்க. எது? கார்த்திக் மாதம். கார்த்திகா எது வேணாலும் சொல்லிடலாம். எதுனா அக்டோபர் டு நவம்பரில் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? கார்த்திகா, அதாவது கார்த்திகைலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், கார்த்திக். சரி, நெக்ஸ்ட்டு இதை ஹிந்து கேலண்டர் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹிந்து கேலண்டர் தான் கேட்குறாங்க. அடுத்து 11th பார்த்திங்கன்னா, ஒடிசாவோட ஃபோக் டான்ஸில் இதெல்லாம் என்ன அப்படின்னு, இதில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஃபோக் டான்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஒடிசாவோட ஃபோக் டான்ஸஸ் என்னென்னலாம் இருக்குது? கமூரா டான்ஸ், அப்புறம் வந்து பாலா டான்ஸ், டஸ்கத்தியா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ப்பா. டஸ்கத்தியா டான்ஸ். நெக்ஸ்ட்டு தால்கை, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். தால்கை டான்ஸ். அப்புறம் சாவ் டான்ஸ். ஓகேவா? சாவ் டான்ஸை தான் வந்து 9th கிளாசிக்கல் டான்ஸாக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து மயூர்பஞ்சில் ஆடுவாங்க. அப்புறம் வந்து கர்மா, அப்புறம் வேறு என்ன இருக்குது? கோட்டி பூவா இருக்கா? கோட்டி பூவா.
இந்த டான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இது நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்லேயும் இதே கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க. செலுஸ்கஸ் நிக்கட்டர், ஓகேவா, செலுஸ்கஸ் நிக்கட்டர் அமுச்சு வச்ச க்ரீக் அம்பாசிடர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? மெகஸ்தனிஸ் எழுதின மெகஸ்தனிஸ் வந்து யார் காலகட்டத்தில் வந்திருப்பாங்கன்னா சந்திரகுப்த மௌரிய காலகட்டத்தில் வந்திருப்பார். இவர் எந்த புக் எழுதியிருப்பார்னா இண்டிகா. அதே மாதிரி ரெஹ்லா அப்படின்ற புக்கை எழுதினவர் யாருன்றதை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரியா? கமெண்ட்டில் சொன்னால் ஒழுங்காக கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் வந்து அதை பின் பண்ணி வச்சிட்றேன், அதனால் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஷியாமணி தேவி இவங்க எந்த டான்ஸுக்கு ரிலேட் ஆனவங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒடிசி டான்ஸுக்கு ரிலேட் ஆனவங்க தான் இவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல்னு பார்த்திங்கன்னா 280. 15th பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த ஆர்டிக்கல்னு பார்த்திங்கன்னா 51A ஆர்டிக்கல் பார்ட்டு 4A. அடுத்து ஆர்டிக்கல் 48A எது ரிலேட் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப் அனிமல்ஸு இது எல்லாத்தையுமே வைல்ட் லைஃப், ஓகேவா, அனிமல்ஸ்னு இல்லை, வைல்ட் லைஃப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 48A. அடுத்து சாலிடிஃபிகேஷனோட ஆப்போசிட் வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுச்சுன்னா அது சாலிடிஃபிகேஷன். இதுவே அது ஆப்போசிட்னா சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுச்சுன்னு என்னது, மெல்ட்டிங். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னது, இதோட ஆப்போசிட் வந்து மெல்ட்டிங். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் தான் ஆல்ரெடி எழுதிட்டனே. ஓகே. 18வது கேள்வி. சைலேந்திரா டைனஸ்டியில் இருக்கக்கூடியவங்க எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாயன புத்திசம். ஓகேவா? இவர் இந்த டைனஸ்டியில் இருக்கிறவங்க ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. சரியா? பஹூதுபோராவோ இன்னும் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேர் வரும் அந்த டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் பேர் வாங்கியிருக்கோம், யுனெஸ்கோ. அதனால தான் வந்து இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி. அடுத்து காரக்கோரம் ரேஞ்ச் ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சுன்றது, எந்த பீக்குன்றது காரக்கோரம் ரேஞ்சில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. காரக்கோரம் ரேஞ்ச் அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா என்னது, காட்வின் ஆஸ்டின், அதாவது கேட்டோன்னு சொல்லுவாங்களா, காட்வின் ஆஸ்டின். இதோட எலிவேஷன் பார்த்திங்கன்னா 8611 மீட்டர். இதையே கூட வந்து கேள்வியாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மூத்ரா, MUDRA மூத்ரா ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்டார்ட்-அப்ஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீமு. இதில் எம் இருக்குல்ல, இந்த எம்மோட அர்த்தம் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. நான் ஃபுல்லாத்தையும் எழுதி போடுறேன். மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. சரியா? இதுதான் வந்து மூத்ரா ஸ்கீமோட அந்த எக்ஸ்பேன்ஷன். இப்போது இந்த மூத்ரா ஸ்கீமில் மொத்தம் 3 வகையான அந்த லோன் திட்டங்கள் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா சிசு, அதாவது இந்த சிசுவில் 50,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோனுன்றதை வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிஷோர் ஸ்கீமுக்கு பிரகாரம் என்ன பண்ணிக்கலாம், 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா தருண்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த தருணில் எப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த முத்ரா ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இது எப்போ போட்டாங்கன்னா 2015 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? யாராவது அது கரெக்டாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 21வது கொஷினா? சரி, 21வது கொஷின். ட்ரிப்ளிங்குன்றது எது ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரிப்ளிங்குன்றது பேஸ்கெட் பால் ரிலேட்டட் என்னது ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? அப்படியே வந்து ஹோல்டிலே இருங்க. என்ன பண்ணுறேன், இன்னும் கூட கொஞ்சம் அனலைசிஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, கோல்டன் குவாட்ரிலேட்டரல் இந்த ரோடோட மொத்த நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரோடோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 5046 கிலோமீட்டர். சரியா? அடுத்து எல் பைனோ தேவி எந்த இதுக்கு ரிலேட் ஆனவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டான்ஸரா இல்லை மியூசிஷியனா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா டான்ஸர். என்ன டான்ஸர்னால் மணிப்புரி டான்ஸர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோளம்ன்ற கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. சோளம்ன்றது ஒரு ஃபோக் டான்ஸ். சோளம்ன்ற ஃபோக் டான்ஸ் வந்து எதை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மணிப்பூரை சேர்ந்தது. சரியா? அப்புறம் பேட்மேன் பேட்மேன் அப்படின்ட்டு இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா குல்சான் குரோவர். அதாவது இவர் என்ன சொல்லுவாங்கன்னா பாலிவுட்டின் பேட்மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் வந்து இந்த குல்சான் குரோவரை. சரியா? அடுத்து பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடாக ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ பீரியாடிக் டேபிளில் வெர்டிக்கலாக இருந்தால் என்ன? வெர்டிக்கலாக இருந்தால் என்ன? அதே மாதிரி ஹரிசாண்டலாக இருந்தால் என்ன? அதாவது ஹரிசாண்டல்னால் ரோ. சரியா? ரோ காலம். இது என்னது? ஹரிசாண்டல். சரியா? இப்போது வெர்டிக்கலாக இருந்ததுன்னா என்னது? வெர்டிக்கலாக இருந்ததுன்னா பீரியட். ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா அது என்னது? குரூப்னு சொல்லுவாங்க. சரியா? இதை என்னென்னு எழுதலாம்? காலம்னு எழுதலாம். இதை என்னென்னு எழுதலாம்? ரோன்னு எழுதலாம். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குது? பீம்பேத்கா கேவ்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பீம்பேத்கா ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தசரா எந்த மந்த்து வரும், எந்த ஹிந்து மந்த்து வரும்ன்றதையும் கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அஸ்வின் மந்த்துனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கார்த்திக் மந்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்த்து. கார்த்திக் என்ன இருக்குது? கார்த்திக் இது வந்து அஸ்வின்ன்றது செப்டம்பர் டு அக்டோபரை நம்ம அஸ்வின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து 29th அது கேள்வி இருக்கா? அப்புறம் 5 இயர் பிளான் ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. 5 இயர் பிளான் ரிலேட்டட் ஒரு கேள்வி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 153 ரிலேட்டட் கேள்வி ஒன்று. அதே மாதிரி ஆர்டிக்கல் 75(3) இது ஒரு கேள்வி வந்திருக்கு. சரியா? ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இதுவிலே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டேட்டாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இது விட்டனா? எஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் விட்டனா? ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பீக்கு ஜிந்தா காதா. சரியா? ஜிந்தா காதா. அதே மாதிரி இப்போது ஷெவ்ராய் ஹில்ஸ் எங்கே இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் எங்கே இருக்குது? ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. சரியா? ஈஸ்டர்ன் காட்ஸில் அந்த ஷெவ்ராய் ஹில்ஸ் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கே போக மாட்டுது? வருது. பீகார் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் இதெல்லாம் சொல்லியாச்சு. நம்ம சென்செக்ஸ் 2011 பிரகாரம் நம்மளோட இந்தியாவோட சென்செக்ஸ் ரேட்டுன்றது எவ்வளோ இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 74.04% வந்து லிட்ரஸி ரேட் நம்ம வச்சுருக்கோம். சரியா? இதில் மேல் எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 82%. அதே மாதிரி ஃபீமேல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 65%. நெக்ஸ்ட்டு ஏதாவது விட்டுட்டேன்னா? ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, இந்த செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த என்னது அது லைக், ஷேர் இதெல்லாம் தான் என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? இது எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு போயிடுங்க. நான் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து பார்த்து கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. சரியா? தேங்க்யூ.